அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே நாம ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 3வது அதிகாரம் வரை உள்ள வார்த்தைகளை, புரியாத வார்த்தைகளை நாம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று மீண்டுமாக நாம 4வது அதிகாரத்திலிருந்து, அதாவது ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலிருந்து புரியாத வார்த்தைகளை நாம தெரிந்து கொள்கிறோம். புரியாத புத்தகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இதோ இந்த வேளையிலே மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்திற்குள்ளே எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளப் போகிறோம், தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்கு தேவையான ஞானத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை நாங்கள் நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு வாசித்து இதன் மூலம் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதாம் தன் மனைவியான ஏவாளை அறிந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அறிந்தான் அப்படின்னா நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அறிந்தான் அப்படின்னா கணவன் மனைவிக்கான அந்த ஒரு உடலுறவை அவன் வைத்து கொண்டான் என்பதுதான் அதற்கு அர்த்தம். அடுத்தது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். ஆபேலும் தன் மந்தையின் தலையேற்றுகளிலும் அவைகளில் குழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காணிக்கை அப்படின்னா கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். முக நாடி அப்படின்னா முகபாவம், அவருடைய முகத்தில் இருக்கிற பாவம் மாறினது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இங்கே பட்டினம் அப்படின்னு வருது. பட்டினம் அப்படின்னா நகரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 19வது வசனம் வாசிக்கிறேன். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். விவாகம் அப்படின்னு வருது. விவாகம் என்றால் திருமணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கிறேன். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இங்க 2 விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், 2 வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்று கிண்ணறக்காரர். கிண்ணறக்காரர் அப்படின்னா கம்பி உள்ள வாத்தியங்களை வாசிக்கிறவர். உதாரணத்துக்கு வயலின். வயலின் பார்த்தீங்கன்னா கம்பி இருக்கும், வீணை பார்த்தீங்கன்னா அதில் கம்பி இருக்கும். இதெல்லாம் கிண்ணறக்காரர், கம்பி உள்ள வாத்தியங்களை வாசிக்கிறவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதே வசனத்தில் நாகசுரக்காரர் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். நாதஸ்வரம் அப்படின்னு நாம் இங்கெல்லாம் சொல்லுவோம். அதாவது நாகசுரக்காரர் அப்படின்னா குழாய் உள்ள வாத்தியங்களை வாசிக்கிறவங்க. அதாவது நாதஸ்வரம், புல்லாங்குழல், இப்படி குழாய் உள்ள வாத்தியங்களை வாசிக்கிறவங்க தான் நாகசுரக்காரர். 26வது வசனம் வாசிக்கிறேன். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நாமம் அப்படின்னு இங்க வருது. நாமம் அப்படின்னா பெயர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம 5வது அதிகாரம் தெரிந்து கொள்வோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறேன். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷங்கள் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். குமாரர் குமாரத்தி என்றால் மகன்கள் மகள்கள் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 5வது வசனம் வாசிக்கிறேன். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். மரித்தான் அப்படின்னா இறந்து போனான், மரணம் அடைந்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
5வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இதுல தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு பார்க்குறோம். சஞ்சரிப்பு அப்படின்னா இணைந்திருப்பது, உறவாடுவது, சேர்ந்திருப்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். பிரயாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம இங்க வாசிக்கிறோம். பிரயாசம் என்றால் உழைப்பு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6வது அதிகாரம் நாம் வாசிப்போம். 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இதுல தேவகுமாரர் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். தேவகுமாரர் அப்படின்னா தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே சௌந்தர்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம வாசிக்கிறோம். சௌந்தர்யம் அப்படின்னா அழகு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனம் வாசிக்கிறேன். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இதுல பலவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பலவான் அப்படின்னா பலம் பொருந்தினவர்கள் அப்படின்னு அர்த்தம். 5வது வசனம். 5வது வசனத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இதுல நித்தமும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நித்தம் அப்படின்னா தினம், நித்தமும் அப்படின்னா தினமும், அனுதினமும், ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனம். நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்க, இதுல இருதயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதலாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இருதயம் அப்படின்னா மனம், உள்ளம் அப்படின்னு நம்ம மைண்ட், ஆங்கிலத்தில் மைண்ட் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதே வசனத்துல 6வது வசனத்துல விசனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்குறோம். அது வசனம் கிடையாது, விசனம். விசனம் அப்படின்னா வருத்தம் என்று அர்த்தம். அடுத்தது 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இதுல பரியந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பரியந்தம் என்றால் வரை அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் அப்படின்னா ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் வரை அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதுல நிக்கரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நிக்கரகம் பண்ணுவேன் என்றால் அழிவு, அழிப்பேன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 8வது வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை அப்படிங்கிற வார்த்தை நம்ம வேதத்துல நிறைய இடத்துல நம்ம வாசிக்கலாம். கிருபை அப்படிங்கிறதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிருபை என்றால் கருணை அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். இதுல மாம்சமானவர்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மாம்சமானவர்கள் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது கொப்பேர் மரம் அப்படின்னா அது ஒரு ஊசி இலை மரம். ஆங்கிலத்தில் சிப்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்காலத்தில் அது இலை உதிராமல் அது நெடிதாக ஓங்கி வளருகின்ற ஒரு மர வகை, அதுதான் கொப்பேர் மரம். இதே வசனத்துல பேழை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பேழை அப்படின்னா
பெட்டி, அதாவது மூடப்பட்ட ஒரு பெட்டி, மூடப்பட்ட ஒரு படகு, அதுதான் வந்து பேழை என்று நம்ம அங்க வாசிக்கிறோம். 14வது வசனத்துல வந்து கீல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருகிறது. கீல் அப்படின்னா வந்து ஆங்கிலத்துல வந்து பிட்ச். நம்ம வந்து தமிழ்ல பிச்சுக்கட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து கீல். 15வது அதிகாரம் வாசிக்கிறேன். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இதுல வந்து முழம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. முழம் அப்படின்னா வந்து 1.5 அடி நீளத்தை தான் வந்து முழம் அப்படின்றாங்க. அல்லது வந்து 18 அங்குலம், அதுதான் வந்து ஒரு முழம். 17வது வசனம் வாசிக்கிறேன். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். இந்த 17வது வசனத்துல ஜல பிரளயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஜல பிரளயம் அப்படின்னா வந்து வெள்ள பெருக்கு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த 18வது வசனத்துல வந்து பிரவேசியுங்கள், பிரவேசி அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பிரவேசிக்கிறது அப்படின்னா வந்து நுழையிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 19வது வசனம். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜோடு அப்படின்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஜோடு அப்படின்னா வந்து ஜோடி அப்படின்னு, பேர், இங்கிலீஷ்ல வந்து பேர், PAIR, பேர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 21வது வசனம் வாசிக்கிறேன். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். போஜன பதார்த்தம்னா நீங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. போஜன பதார்த்தம்னா உண்ணும் உணவுகள், உணவுகளை தான் வந்து போஜன பதார்த்தம் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சரி, 7வது அதிகாரம் வாசிக்க போகிறேன், கவனியுங்கள். 7வது அதிகாரம் 3வது வசனம். ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இதுல வந்து பேடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பேடு அப்படின்னா பெண் இனம், பெண் இனத்தை வந்து பேடு அப்படிங்கிறாங்க. 4வது வசனம் வாசிக்கிறேன். இன்னும் 7 நாள் சென்ற பிறகு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கரகம் பண்ணுவேன் என்றார். இதுல வந்து வருஷிக்க பண்ணி அப்படின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். வருஷிக்க பண்ணி அப்படின்னா வந்து வரவழைப்பேன், அதாவது மழையை வரவழைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 11வது வசனம் வாசிக்கிறேன். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த 11வது வசனத்துல வந்து ஊற்றுக்கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஊற்றுக்கண் அப்படின்னா ஆழத்திலிருந்து வருகின்ற நீரூற்று, அதாவது பூமியிலிருந்து வருகின்ற நீரூற்றை தான் வந்து ஊற்றுக்கண் என்று அங்க சொல்லுகிறார்கள். 11வது வசனத்துல வந்து மதகு அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். மதகு என்றால் அணை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 21வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது மாம்சமான ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. இதுல வந்து நரஜீவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். நரஜீவன் அப்படின்னா வந்து மனிதர்கள், மனிதர்களை தான் வந்து நரஜீவன் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களை பலி கொடுக்கும் பொழுது நரபலி அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுடைய மாமிசத்தை வந்து நரமாமிசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நரஜீவன் அப்படின்னா மனிதர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம் வாசிக்கிறேன். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. இதுல வந்து வஸ்துக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அதாவது பூமியின் மேல் இருந்த
உயிருள்ள வஸ்துக்கள் அப்படின்னா விஷயங்கள் அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 24வது வசனம், ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. பிரவாகித்து கொண்டிருந்தது, பிரவாகம் அப்படின்னா நிலை கொண்டிருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு கூட 7வது அதிகாரம் முடிந்தது. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள், நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள், அதன் மூலம் சுவிசேஷம் பரவும், அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் 8வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இந்த வசனத்திலே இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்கிறோம். இளைப்பாறுதல் என்பது வேதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அந்த இளைப்பாறுதலுக்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த வசனத்துல புறா உட்காருவதைத்தான் இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 8வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இதுல 2 வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று பலிபீடம். பலிபீடம் அப்படின்னா அந்த ஆதி காலத்துல கற்களை ஒன்று மேல ஒன்று வைத்து நல்ல உயரமா வைப்பாங்க. அதை தான் அவங்க பலிபீடம் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இதே வசனத்துல தகன பலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். தகன பலி அப்படின்னா நெருப்பால சுடுவது, பர்ன்ட் ஆஃபரிங் இங்கிலீஷ்ல. நெருப்பால சுட்டு பலி கொடுப்பது தான் தகன பலி. 21வது வசனம் வாசிக்கிறேன். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இந்த வசனம். இந்த வசனத்துல சுகந்த வாசனை அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சுகந்த வாசனை அப்படின்னா இனிமையான ஒரு நல்ல ஒரு நறுமணம், அதுதான் சுகந்த வாசனை. இதுல சங்கரிப்பு, நான் சங்கரிப்பதில்லை அப்படிங்கிறார் பார்த்தீங்களா. சங்கரிப்பு அப்படின்னா அழிவு, நான் அழிப்பதில்லை அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 22வது வசனம் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். இதுல சீதளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சீதளம் அப்படின்னா குளிர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பாருங்க, பலுகி அப்படின்னா இந்த இடத்துல பலனளித்து, பலனளித்து, பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. பலன் கொடுத்து நீங்க பெருகுங்கள் அப்படின்னு அர்த்தம். 2வது வசனம் வாசிக்கிறேன். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. கையளிக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு வசனத்தை நாம இங்க வாசிக்கிறோம்.
கை அளிக்கிறதுனா கைகளில் கொடுப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும். 7வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அப்படின்னா வர்த்தித்து அப்படின்னா மல்டிபிள் ஆகிறது, அதாவது பெருக்கிறது. 9வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். இந்த 15வது வசனத்துல நினைவு கூறுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. நம்ம சாதாரணமா கூறுவேன் அப்படின்னா சொல்லுவேன் அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்வோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கூறுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நினைவில் கொள்வேன். கூறுவேன் அப்படிங்கிறதுக்கு கொள்வேன் அப்படின்னு நாம இங்க அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 21வது வசனம் வாசிக்கிறேன். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இதுல வெறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாம வாசிக்கிறோம். வெறி அப்படின்னா அவனுக்கு போதை ஏறிவிட்டது அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வஸ்திரம் விலகி அப்படின்னு வாசிக்கிறோம். வஸ்திரம் அப்படின்னா உடை என்று அர்த்தம். 23வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இதுல பின்னிட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். பின்னிட்டு அப்படின்னா பின்னோக்கி, அவங்க அப்படியே பின்னோக்கி பின்னால திரும்பிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதான் பின்னிட்டு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதே 23வது அதிகாரத்துல எதிர்முகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். எதிர்முகம் அப்படின்னா நேராக, டைரக்டா அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 26வது வசனம் வாசிக்கிறேன். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். இதுல ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் என்பது இந்த பைபிள்ல நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம் அப்படின்னா புகழ் அப்படின்ற அர்த்தம். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 10வது அதிகாரத்துல 5வது வசனம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இதுல கோத்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கோத்திரம் என்றால் குலம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே வசனத்துல பகுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பகுப்பு அப்படின்னா பிரிப்பது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது அதிகாரம் 8வது வசனம். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான். பராக்கிரமசாலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே நம்ம வாசிக்கிறோம். பராக்கிரமசாலி அப்படின்னா வலிமையான வீரன், பலம் பொருந்தின வீரன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10வது வசனம். சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்தின் ஆதி ஸ்தானங்கள். ஸ்தானம் அப்படின்னா மையம், ஸ்தானங்கள் அப்படின்னா மையங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். இங்க சமபூமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். சமபூமி அப்படின்னா சமவெளி அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரயாணம் அப்படின்னா பயணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது வசனம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. இதுல 2 வார்த்தைகள் வருது. சாந்து அப்படின்னா கலவை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிலக்கீல் அப்படின்னா தார், தாரை தான் அவங்க நிலக்கீல் என்று சொல்கிறார்கள். 4வது வசனம். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த 4வது வசனத்துல அளாவும்
அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. வானத்தை அளாவும் அப்படின்னா வானத்தை எட்டும், அளாவும் அப்படின்னா எட்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5வது வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். இதுல வந்து மனுபுத்திரர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம வாசிக்கிறோம். மனுபுத்திரர் என்றால் மனிதர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 28வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனம். ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தையர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜன்ம பூமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஜன்ம பூமினா பிறந்த இடம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறேன். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். இதுல வந்து பெண் கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் அப்படின்னா வந்து திருமணம் செய்து கொண்டார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் வாசிப்போம். இதுல 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உலகெங்கும் சொல்லப்படுகின்ற ஒரு வாக்குத்தத்த வசனம். இதுல பெரிய ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பெரிய ஜாதினா நம்ம இங்கெல்லாம் சொல்ற மாதிரி காஸ்ட் கிடையாது. பெரிய ஜாதினா பெரிய தேசம். உன்னை வந்து நான் ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். 5வது வசனம், ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இதுல பாத்தீங்கன்னா சம்பத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம வாசிக்கிறோம். சம்பத்து அப்படின்னோடனே நம்ம ஊர்ல வந்து சம்பத் அப்படின்னு பேர் வைப்பாங்களே, அந்த பேர்லாம் நினைச்சுக்காதீங்க. சம்பத்து அப்படின்னா உடைமைகள். அவங்க என்னென்ன வச்சிருந்தாங்களோ அந்த உடைமைகளை தான் வந்து சம்பத்து அப்படின்றாங்க. சவதரித்த அப்படின்னா பெற்றுக்கொண்ட அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த 8வது வசனத்திலே பெயர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பெயர்ந்து அப்படின்னா வந்து புறப்பட்டு அப்படின்னு நாம புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனம், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இதுல வந்து பார்வோன் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. பார்வோன் அப்படின்னு ஒன்று ஒரு ராஜாவுடைய பெயர் என்று நீங்க நினைத்து கொள்ளக்கூடாது. பார்வோன் அப்படின்னா வந்து எகிப்திய அரச பட்டம். எகிப்தியர்களுக்கு கொடுக்குற, எகிப்தியர்களை யாரு ராஜாவா வர்றாங்களோ, மன்னராக வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பட்டம் தான் வந்து இந்த பார்வோன் அப்படிங்கிற பேர். அடுத்தது அரமனை அப்படின்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அரமனைனா அரண்மனை, அந்த இன் இல்லாம அப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க. அரண்மனையை தான் வந்து அரமனை என்று அங்கே எழுதியிருக்கிறார்கள். 17வது வசனம் வாசிக்கிறேன். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். இதுல வந்து வீட்டார் அப்படின்னா வந்து குடும்பத்தினர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து வாதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. வாதை அப்படின்னா வந்து வியாதி, நோய் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதோடு கூட இந்த புரியாத புத்தகம் என்ற இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் எதுவாயிருந்தாலும் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் வீடுகளை ஜெபத்திற்கு திறந்து கொடுங்கள். அதன் மூலம் சுவிசேஷம் பரவும். அநேகர் ரட்சிக்கப்பட அது பிரயோஜனமுள்ளதாய் மாறும். இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக, ஜனங்களுக்கு தலைவர்களாக, கனி கொடுப்பவர்களாக வளருங்கள். உங்கள் தாளந்துகளை ஆண்டவருக்காக வெளிப்படுத்த இந்த ஊழியத்தின் மூலம் நாங்கள் உதவுகிறோம். பாடல்கள் பாட, சாட்சி சொல்ல, தேவ செய்தி கொடுக்க இங்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். எங்கள் பைபிள் காலேஜில் ஆன்லைன் மூலம் இறையியலில் 1 வருட சர்டிஃபிகேட் அல்லது 2 வருட டிப்ளமோ அல்லது 3 வருட பேச்சுலர் வகுப்புகளில் இணைந்து படித்து வேதத்தில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் சபைகளில் வேத வகுப்புகள் எடுக்க, தேவ செய்திகள் கொடுக்க மற்றும் கருத்தரங்குகள் நடத்த எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.